ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்திருக்கும் கருடன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை RS துரை செந்தில்குமார் இயக்கியிருக்கிறாரு. லார்க் ஸ்டுடியோஸ் மற்றும் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி சார்பில் K குமார் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. 5 ஸ்டார் K செந்தில் தமிழகமெங்கும் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. சூரியுடன் இணைந்து சசிகுமார், சமுத்திரகனி, உன்னி முகுந்தன், ரோஷினி ஹரிப்பிரியன், ரேவதி சர்மா, பிரிகிதா சாஹா, ஸ்வேதா நாயர், வடிவுக்கரசி, முத்துராமன், ராஜேந்திரன், மைம் கோபி, மாஸ்டர் ரோஷன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தனக்கு சாதகமாக மாற்றத் துடிக்கின்றார் அரசியல்வாதி RV உதயகுமார். ஆனால் அந்த இடத்தின் மூலப்பத்திரம் கோயில் ட்ரஸ்டி வசம் இருக்கின்றது. அந்த பத்திரத்தை கைப்பற்றி கோயில் இடத்தை எப்படியாவது தன் வசமாக்க வேண்டும் என திட்டமிடுகின்றார் RV உதயகுமார். அதே ஊரில் இரு நண்பர்கள் இணைப்பிரியா நட்புடன் இருக்கிறார்கள். அந்த இரு நண்பர்களில் ஒருவர் சசிகுமார், மற்றொருவர் உன்னி முகுந்தன். உன்னி முகுந்தனின் நிழலாக அவருக்கு விசுவாசமாக இருப்பவர் சொக்கன் என்கின்ற சூரி. இவர்கள் வசம் இருந்த பத்திரத்தை கைப்பற்ற அரசியல்வாதியான RV உதயகுமார் என்னென்ன செய்கின்றார், என்ன மாதிரியாக திட்டமிடுகின்றார், அதற்காக என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கின்றது என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. சூரி சொக்கன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பதை விட அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு கதாபாத்திரத்தில் கனமாக இருக்கின்றார். நகைச்சுவை, ஹீரோயிசம், காதல் என பல முகங்களை களமிறக்கி புதிய சூரியாக வலம் வந்திருக்கின்றார். சசிகுமார் வழக்கமான நண்பனாக நடிப்பில் மிரட்டி இருக்கின்றார். மலையாள நடிகரான உன்னி முகுந்தன் நன்றாக நடித்துள்ளார். கதையில் கதாநாயகிக்கும் மிகப்பெரிய ஸ்கோப் எதுவும் இல்லை என்றாலும் தேவையான அளவிற்கு பயன்படுத்தியதற்கு பாராட்டுக்கள். ஸ்வேதாவின் நடிப்பு சிறப்பு. வடிவுக்கரசி, மைம் கோபி, ரோஷினி, ஹரிப்பிரியன், ரேவதி சர்மா, பிரிகிதா சாஹா, ஸ்வேதா நாயர், முத்துராமன், மாஸ்டர் ரோஷன் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஆர்தர் வில்சனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக உள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலம். நாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடித்து வைக்கும். ஏனென்றால் அது நம் தலைக்கு மேலே கருடனாக சுற்றி கொண்டே இருக்கும் என்ற கருவை கொண்டு முதல் பாதி முழுக்க கலகலப்பாகவும் இடைவேளை நெருங்கும் போது விறுவிறுப்பாக்கி இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சலிப்பு இல்லாத வகையில் இன்னும் திரைக்கதையில் விறுவிறுப்பாக நகர்த்தி இருக்கலாம். இருந்தாலும் அனைவரும் குடும்பத்துடன் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்திருக்கும் இயக்குனர் RS துரை செந்தில்குமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.